நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேலையை மையப்படுத்தி நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 5வது அதிகாரம் வசனம் 29. Genesis chapter 5 verse 29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். உடன்படிக்கையை மீறி நடந்ததுனால ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு தேவன் தாமே ஆதாம் இடத்துல சொல்றத ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாம். அந்தபடியாக முதலாம் தலைமுறையாக இருக்கிற ஆதாம் கீழ்ப்படியாமையில விழுந்து போனதிலிருந்து பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. அப்படி சபிக்கப்பட்ட பூமியில ஒரு மாற்றம் உண்டாகும்னு, ஒரு தேற்றுதல் வரும்னு சொல்லி ஆதாமுக்கு 9ஆம் தலைமுறையா இருக்கிற லாமேக்கு தன்னுடைய மகனுக்கு நோவா என்று பேரிட்டிருக்கிறாரு. அப்போ இந்த நோவாங்கிற பேருக்கு இவன் நம்மை தேற்றுவான்கிற அர்த்தம் வருங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இந்த பேருடைய அர்த்தத்தை ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ரெஸ்ட், கம்ஃபர்ட்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடியாக நோவாவின் சந்ததியிலிருந்து ஒரு இளைப்பாறுதல் வருங்கிற அர்த்தத்துல அவருக்கு அந்த பேர் சூட்டப்பட்டிருக்கு. அந்தபடியாகவே நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொண்டு நீதிமானாக இருந்ததுனால அவர் பேழைக்குள்ளார ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறாரு. அப்படியாக ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையா இருக்கிற நோவாவின் சந்ததிக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கிற அடையாளமாகவே பேழை காணப்படுது. அப்படியாக சபிக்கப்பட்ட பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியில நோவாவின் சந்ததியிலிருந்து ஒரு இளைப்பாறுதல் காணப்படுது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியாம நாம் எல்லாரும் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்த நமக்கு இளைப்பாறுதலை தரும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்தாரு. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்துல அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது அவருக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக. அந்த சந்ததியில நாம் எல்லாரும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம எல்லாரும் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படியாக கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சந்ததியாக இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவர்களின் அடையாளமாகவே இன்றைக்கு நாம காணப்படுகிறோம். கிறிஸ்துதாமே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கும் அவரே இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறாரு. அப்படி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்று இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்ட சந்ததியாக நாம பேழைக்குள்ளார பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அன்றைக்கு நோவா கர்த்தருடைய கண்கள்ல கிருபையை பெற்றுக்கொண்டு நீதிமானாக இருந்த கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்து பேழைக்குள்ளார பிரவேசிச்சாரு. அதே போல நாம கிருபையை பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிற்பாடு அவருடைய கட்டளையின்படியெல்லாம் வாழ்ந்தோமே ஆனால் நாமும் பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிற கிறிஸ்துவின் வருகையில சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். இப்படியாக நோவா பேழைக்குள்ள பிரவேசிச்சு இளைப்பாறுதலின் முழுமையை பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நாம பெற்றுக்கொண்ட இளைப்பாறுதலில் நிலைத்திருந்து அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிற பேழைக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபிக்கப்பட்ட பூமியில நோவாவின் தலைமுறையிலிருந்து ஒரு இளைப்பாறுதல் வந்ததை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில சேர்த்து கொள்ளப்பட்ட எங்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைத்திருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக கிறிஸ்துவின் மூலமாக இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட நாங்க அதுல நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்துடலுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.